நம்ம நடந்து வர, அதாவது பைக்ல 12th படிக்கும்போது பைக்ல வருவானுங்க எங்க பசங்க ஸ்கூலுக்கு. அப்போ எனக்கு வந்து அந்த டைம்ல பைக்ல வரணும்னு ஆசை இருந்துச்சு. 10th படிக்கும்போது திருட்டுத்தனமா செல்போன்ஸ் எடுத்துட்டு வருவானுங்க. அப்ப என்கிட்ட செல்போன் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அன்னைக்கு வந்து செல்போன்ல இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஆனா செல்போன் இருந்தது. ஸோ செல்போன் எடுத்துட்டு வர்றதோ, செல்போன் வாங்குறதோ ஒரு கெத்துன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா தான் நீங்க சொல்றத நான் பாக்குறேன். ஸோ இது வந்து டிஃபரண்ட்னு சொல்ல முடியல. பட் இது ஒரு பியர் பிரஷர் தான். ஸோ கம்ப்ளீட்லி பியர் பிரஷர் தான். அப்படிதான் நான் பாக்குறேன் இதை, நீங்க சொன்னதை. மேபி 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 அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த பியர் பிரஷருங்க அப்படிங்கிற விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க சார். கரெக்ட் தான். ஏய் இங்க சாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, சரியா? நான் கூட நினைச்சேன் இன்டர்வியூ வந்திருக்கானா, மிரட்டி கூட்டு வந்திருக்கீங்களாடா நீங்க? இல்ல நான் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு காமிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு ஆரா வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வைக்குது. ஆமா, இது வேற ஒண்ணு. நீங்க தான் ஏன் இந்த இதெல்லாம் ஆரா வைப்பு இதெல்லாம் வேற சொல்றீங்க. அது என்ன, ஹவு டு யூ டிஃபைன் ஆரா அண்ட் ஹவு டு யூ டிஃபைன் வைப் அண்ட் ஏஸ்தட்டிக்? இந்த 3 வார்த்தை, ஏஸ்தட்டிக், வைப், ஆரா. ஜாய்சனே, எனக்கு அவனுங்க ஃபர்ஸ்ட் நான் வெளியே இருந்து பார்க்கும்போது அவனுங்களை போட்டு அடிக்கணுங்கிற ஃபீல் தான் வந்துச்சு. ஆனா போய் பேசி பார்த்தா ஐயோ அவனுங்க பாவண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அவன் நம்ம இது வழக்கமா எல்லா ஜென்ரேஷனும் சொல்றது என்னடா, இப்போ நம்மள சொல்லியிருப்பானுங்களே நம்ம சித்தப்பா மாமாக்கள்லாம் வந்து, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, நீங்க இப்படி பண்றீங்களா, எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம மேலதான் அந்த அட்டாக் வந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம அழகா நேக்கா இந்த மொட்டை வடிவேல் காமெடியில மொட்டை மண்டையில திருப்பி விடுவோம் தெரியுமா கைய, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவனுங்க வந்து மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மொத்த இதையும் நம்ம அவங்க மேல திருப்பி விடுறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு தெரியும், என்ன சொல்ற மாதிரி இந்த ரேடியோல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கூடயும் வளர்ந்தவங்க அப்படின்னா நாம ஒன்னும் அந்த அளவுக்கு வளரல. 80s கிட்ஸ் தான் அந்த மாதிரி வளர்ந்தானுங்க. நம்ம இருந்த, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வயசு வரைக்கும் தான் நான் வந்து அந்த 90s இருந்தேன். ஒரு 3 வயசுலயே நான் இந்த 2K வந்துட்டேன். அதுக்குள்ள நாமளுமே அவனுக்கு கிட்டத்தட்ட நாமளுமே ஒரு 2K கிட்டு தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், மொத்த தப்பையும் அவங்க மேல போட்டுடுறோம். அதனால எனக்கு வந்து நாமளும் ஒரு 50% காரணம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தவிர்த்து எனக்கு இன்னைக்கு நான் லைவ் போனேன்ல, எனக்கு பாவமா இருந்துச்சு.